அன்றைக்கு நாங்கள் என்னத்துக்கு ஓடி போகிறோம் தெரியுமா? அந்த மீன்காரன் வருவினம் தெரியுமா? கேட்டடியில் கோன் அடித்து கொண்டு அப்போ நாங்கள் அதில் மீன் வாங்க போகிறோம். வாங்க மீன் பார்க்கலாம், என்ன மீன் இருக்குன்னு அன்றைக்கு. அவரே வாரேன், பரவாயில்ல வரட்டும். நான் கேட்டடி போக நினைக்கிறேன், நான் அவரே வாரேன். என்ன மீன் இருக்கு? கும்பலாவோ? கும்பலாவும் வாடை மீன் சூடு எவ்வளவு? கும்பலா 200 ரூபா. இது சூட? சூட 400 ரூபா. சூட தாங்க வரைக்கும் போதும். முடிஞ்சதோ மீன்? நல்ல மீனாக போடுங்க. வாழை வந்த வாழை அறுபது வாழை இதே வேணாம் பொறிப்பா மித காக்கிலோ சோட தான் இருந்தது. 250 ரூபாய்க்கு மீனை வாங்கி க்ளீன் பண்ண தொடங்கியாச்சு. இப்போ நாங்கள் சூடு எடுத்து எடுப்பாங்க கூட சூடு க்ளீன் பண்ணுறது வெளியே இல்லை. Ay. இப்போ நாங்கள் வடிவாக கழுவி எடுத்துட்டோம் சூட மீனை. இப்போ நாங்கள் ரம்பை பிடுங்க போகிறோம். ரம்பை பிடுங்கி முடிய எங்களோட தோட்டத்தில் கொஞ்சம் குப்பைக்கீரை முளைச்சிருக்கு. அதையும் பிடுங்கி இன்றைக்கு மீன் கறியோட குப்பைக்கீரை தான் கறி வைக்க போகிறோம். ஒரு ரம்பை காணும். ஹலோ மக்களே, இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இங்கே பாருங்க தோடங்காய. இதை இப்போ தான் தங்கச்சி ஜூஸ் ஒன்று கிடைச்சவள். நல்லா காய் கிடக்குது. மற்றது கொட்டுது வெயிலுக்கு. இப்போ நான் என்னத்துக்கு வந்திருக்கிறேன்டா, சூட மீன் வாங்கினாங்கள் தானே, அப்போ குப்பைக்கீரை பிடுங்குவோம்ட்டு வந்திருக்கிறேன். குப்பைக்கீரை நிறைய கீரை கிடக்குது, ஆனால் குப்பைக்கீரை டேஸ்ட்டாக இருக்கும் தானே. அப்போ இங்கே பாருங்க, கடையில் கீரை வாங்குறதுக்கும் கீரைன்றதே பொதுவாக மருந்து தான் அடிக்கிறது. மருந்தடிக்காட்டி இந்த காலத்தில் கீரை கடையில் விற்கக்கூடிய மாதிரி வராது. அவ்வளவுக்கு நோய் தாக்கமாக வந்துடும். இது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுமெண்டா உப்பக்கீரை தான் பிடுங்கியே ஆகணும். இல்லாட்டி நாங்கள் வீட்டில் கீரையை போட்டு அது நோய் வந்தாலும் பரவாயில்லையன்ட்டு நாங்களே பிடுங்கி சாப்பிடுவோம். இங்கே மரத்தை பார்த்தீங்களா கீரையை. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் பிடுங்கினாலுமே இதில் ஏன் இருக்குது இல்லை பிஞ்சு கீரையல் இப்போ தான் முளைக்குது. இது ஒரு மழை பெய்யுது, அந்த வெயில் காலம் மண்டபடியாக குறைவாக இருக்குது. மழை பெய்தால் நிறைய முளைக்கும். இப்போ கீரையல் ஒரு பொட்டில் மேலேயே மரம் வளர்ந்துச்சு. இது அந்த பேரை மறந்துட்டேன். ஆட்டுப்பட்டி மாட்டுப்பட்டி கிட்ட வந்து பார்க்குறேன்னு சொன்னால் எருக்கல்ல கூட குப்பைக்கீரை வளர்ந்துருக்கும். இங்கே ஆமாம் வெயில் கொளுத்தி எரியுது. இங்கே இதில் இருக்கிறது என்ன தெரியுதா?
சுனாமி பொன்னாங்கானின்னு சொல்லுவோம். உங்களோட ஊரில் எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் சுனாமி பொன்னாங்கானின்னு சொல்லுவோம். எங்களை வீட்டை கொண்டு வந்து வச்சது எங்கள் அப்பா அம்மா வளர்ந்தவா உடம்பு முதல் வச்சினாங்க. அப்படியே இப்போ வரைக்கும் இருக்குது. தண்ணி காஞ்சி போயிடும். அப்புறம் தண்ணி விட்டுட்டோம்னா வளர்ந்துடும். இங்கே உங்கள் அத்தை விட்டு கொண்டு வச்சவா வெயிலில் பிடுங்கைக்குள்ள எப்படி டக்குன்னு காய் தான் பாருங்க. அப்போ நாங்கள் எப்படி கருவோம் இந்த வெயிலுக்கு. உங்கோ எவ்வளோ குப்பைக்கீரை முளைச்சிருக்கேன். இங்கே பட்டியோட சைட்டு கட்டபுல்லாம் முளைச்சிருக்கு. இன்றைக்கு ஒரு குப்பைக்கீரை கடையில் தான். இங்கே இவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு பாருங்க. பட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற குப்பைக்கீரைகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. முழுதும் பிடுங்கியாச்சு. இங்கால பிடுங்க இல்லை. இங்கே பாருங்க, இங்கால பிடுங்க இல்லை. இதில் இருந்த குளத்தையும் பிடுங்கிட்டேன். இனி குளத்தையும் கொண்டு போக வேண்டிய. இப்போ நான் பிடிங்க இப்போ கீரை பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு அந்த மாதிரி கீரை. இப்போ இதில் தான் இன்றைக்கி கீரை கறி வைக்க போகிறோம். இப்படி இங்கே இந்த வெயிலுக்கு எப்படி வாடிட்டேன் முதல்ல பிடிங்கிட்டேன். இது இப்போ தான் பட்டியலில் பார்த்து பிடிங்க. இப்படி வாடி போட்டுருந்தேன். இப்போ இதை வச்சுட்டு நீ மீன் கறியை வைப்பேன். இப்போ நான் உப்பு போடுவோம். மசாலா பவுடர் இருக்குது, அதையும் போடுவோம். போட்டு இதை வடிவாக கிடத்திடுவோம். கூட மீனை கிளட்டி வைப்போம். மூடி இப்போ நாங்கள் முதல்ல புளி ஊற வச்சுட்டேன். இப்போ நான் இந்த புளியை கரைச்சி வைக்கிறேன். இனி வெங்காயம் உள்ளி இதுகளை வெட்டி எடுப்போம். நான் இன்றைக்கு கரைச்சி கொச்சி மிளகாய் எடுத்திருக்கிறேன். நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் தக்காளி பழம், சின்ன வெங்காயம், கொச்சி மிளகாய், கறிவேப்பிலை, ரம்பு இவ்வளவு எடுத்துட்டோம். அதோட என்ன செய்ய போகிறோம்டா உள்ளியை வந்து குத்தி எடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் அடுப்பை மூட்டிட வேண்டியதான். இப்போ நாங்கள் சட்டியை வைப்போம். சட்டி சூடு இருந்ததும் எண்ணெய் விட வேண்டியதான். இப்போ நாங்கள் சீரகம், கடுகு, வெந்தயம் மூண்டையும் போட போகிறோம். இப்போ நாங்கள் வெங்காயம், மிளகாய் எல்லாம் போடுவோம். உள்ளி, இப்போ நாங்கள் இதுக்குள்ள மசாலா தூளை போட போகிறோம். மற்றது எங்களோட கறித்தூள். இப்போ உப்பு போடுவோம். கல் உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அண்டு எனக்கு சும்மா தோன்றுறது. அடுப்பு எரிச்சு விடுவோம்.
இந்த அடுப்பு எரிச்சு விட்டுனாங்க தானே எல்லாம் வதங்கி கொதிக்குது. இப்படி வச்சு பாருங்க சூட மீன் கறியை சும்மா அந்த மாதிரி இருக்கு. சூட மீன் சொல்லி 8 தரம் பேச மாட்டீங்க. இப்போ நாங்கள் புளி விட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. மீன் போடாமலே இந்த கறியே சாப்பிடலாம். இப்போ நாங்கள் மீனை போட போகிறோம். இப்போ பாலை விடுவோம். பால் இல்லாட்டி கறி மாதிரி இருக்காது. இப்போ அடுப்பு எரிக்கி விடுவோம். கறி கொதிக்கட்டும். நாங்கள் பிடிங்கினது குப்பை கீரையை டக்கண்டு அடுப்பில் வைப்போம். இப்போ கீரையை இந்த கீரை எல்லாமே இந்த பூக்களை மட்டும் உள்ளிட்டு புழுக்கள் ஒன்றுமே இல்லை, மொத்தமான காம்புகளையும் உள்ளி விடுவோம். உள்ளி முழு கீரையும் எடுப்போம். இப்போ நாங்கள் கீரையை கடைஞ்சி எடுப்போம். இது குழு இல்லை. இது கடையில் வாங்குறாங்க மாதிரி அடிச்சு தலை வளர்ந்துருக்கோம். ஆனால் அது குழு கடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் கீரைக்கு உள்ளி போடலாம். கருவேப்பிலையை போட்டுட்டு தண்ணிக்குள்ள கருவேப்பிலையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இப்படியே மூடி அடுப்பில் வைக்க வேண்டியதான். இந்த கறி கொதிக்குது. சும்மா வாசம் இந்த மாதிரி இருக்கு. நாங்கள் அவிய வைக்க கீரை இருக்கா பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் குப்பை கீரை தானே, கொஞ்சம் இது பிடிக்க கொஞ்சம் இதுவும் விட்டு நான் ஒரு 3ஆம் பாலும் விட்டு நான் அதை தண்ணியோட சேர்த்து கடைஞ்சி விடுவோம். இங்கே கிடக்குது. கீரைக்கு முதலே உப்பை போட்டு விட்டுட்டோம்னா கீரைன்ற கலர் மாறிடும், பச்சை தன்மை போயிடும். அதனால் கீரையெல்லாம் அவிஞ்சு இதாக்கினா பிறகு உப்பை போட்டு கடைஞ்சி விட்டா சரி. இல்லாட்டி கீரை வந்து சாணி கலர்லாம் வந்து. இப்போ கீரை நல்லா அவிஞ்சு கரைஞ்சிட்டு நாங்கள் முதல் பால் நமக்கு ரக்க போகிறோம். நாங்கள் கீரைக்கு முதல் பாலை விடுவோம். இப்போ கீரை நல்லா அவிஞ்சு எல்லாம் வந்துட்டு இனி இறக்கி போட்டு தேசிக்காய் புளியும் உப்பும் போட வேண்டியது தான். எங்களை விட்டு கறி சோறை பாருங்க. சூடா மீன் கறி குழம்பு, கத்தரிக்காய், குப்பைக்கீரை கறி, இதுதான் இன்றைய சாப்பாடு. நீங்களும் இன்னொரு